ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் கடைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என் மேலே இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் கூட வந்தது கிடையாது, இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டதும் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படிங்கவும் உங்களுக்கு யார் இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கடையில் இருந்து ஒரு லேடி தான் இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், சரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அந்த ஃபோனை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம், உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இது யார் செய்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்தமாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் ஸ்டேஷனில் இருக்கவும், அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இவன் என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன்கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன் என்கிட்ட விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரிக்கெலாம் வாய் பேசிகிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும், என்னது இவனெல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வள்ளி, வீரா, அதுக்கப்புறமா கார்த்தி 3 பேரும் வராங்க. இவங்க இருக்கிற மாறன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உடனே வள்ளி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, என் பிள்ளையை போட்டு இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே, தயவு செய்து விட்டுருங்க, அவன் எந்த தப்புமே பண்ணாதவன் அப்படிங்கும்போது, அப்போ வீராவும் கார்த்தி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு சார் அழைச்சிட்டு வந்தீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு அவன் தான் காரணம், சொல்ல போனாக்கி நீங்கள் தான் புகார் கொடுத்துருக்கணும், நீங்கள் என்னென்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வீராவும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அது ஒரு விபத்து தான், மற்றபடி அதுக்கும் மாறனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, நாங்கள் யாரோட பையன் தெரியுமா அப்படிங்கும்போது, உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ராமச்சந்திரனோட பையன் தானே, என்ன மிரட்டுறீங்களா என்ன, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், ஒன்றும் பண்ண முடியாது, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி அவங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை இப்படி போட்டு அடிக்காதீங்க, அவன் எந்த தப்பையுமே பண்ணாதவன், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு வள்ளி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அம்மா நம்ம போகலாம், இவங்ககிட்டலாம் கெஞ்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்பா வரட்டும், கொஞ்சம் நீ அழாதத்த அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், ராமச்சந்திரன் நாங்கள் வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், உடனே அவங்க வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா நீ தயவு செய்து மாறனை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அவன் எந்த தப்புமே பண்ணாதவன்னு எனக்கு தெரியும், அவன் கோபக்காரனை தவிர இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டான், அவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே கண்மணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வள்ளி ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்கிறதுக்காக போகிறாங்க. மாறனுக்கும் பாண்டி இறந்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக வரும்போது, உடனே ராகம் தடுத்துருந்தாங்க. அத்தை, அதான் ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டே இல்லை, அதுக்கப்புறமா எதுக்காக நீ இதை பற்றிலாம் பேச வர, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம மாறன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடலாம், சொல்ல பண்ணைக்கு நம்ம வைக்கல கூட்டிகிட்டு போய் அவனை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றவும், உடனே வள்ளி அப்படியே விட்டுருந்தாங்க. எப்படியாவது மாறனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், ராமச்சந்திரன் உடனே ஃபோன் பண்ணி லாயருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே மாறனை பார்க்குறாங்க. பார்த்ததுமே ராமச்சந்திரனுக்கு கஷ்டமாயிருது. உடனே லாயர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக தப்பை பண்ணாதவர் போய் இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நாங்கள் சந்தேகத்து பேரில் தான் அழைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க, அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீங்கள் விட போகிறீங்களா இல்லைன்னு சொல்லவும், உடனே மாறனை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் ஒரு பெரிய அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், அவர் இன்ஸ்பெக்டரை போட்டு திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மாறன் மேலேயும் குடும்பத்தார் மேலேயும் ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா அவங்க மாறனை அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வள்ளி மாறனை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைலாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்லத்த, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கும்போது, பாரு உன்னை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அத்தா தான் நான் வந்துட்டோம்ல, என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்களா, நீ இப்படி அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் ரூமுக்கு வராங்க. வந்ததுமே எதையோ போட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, என்னது வந்தது வராதமா எதை போட்டு தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் என்னதை போட்டு தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, காணலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறன் வீரா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அந்த டைவர்ஸ் பேப்பர் இங்கே தானே வச்சுருந்தேன், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இப்போ எதுக்காக நீ அதை தேடிட்டு இருக்கிற அப்படின்னு வீரா கேட்கும்போது, நீ தான் கையெழுத்து போட்டு தான்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேலா, அதனால
அதனால தான் நான் அதில் கையெழுத்து போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் தேடிட்டு இருந்தேன். சரி என்ன உங்கள் ஹேண்ட்பேக்கில் தானே வச்சுருப்பேன், ஹேண்ட்பேக்கையும் தேடிட்டா காணலை, எப்படியும் போய் அதில் தான் வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீரா சொல்லவும் அப்போ வீரா வந்து மாறனை பார்க்குறாங்க. ஏன்னா வீராவுக்கு வந்து இப்போ மாறன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மாறனுக்கு வந்து அது புரியாமல் வீரா கேட்ட மாதிரிக்கு நம்ம டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. சரி அது என்ன மிஸ் பண்ணிட்டியா என்ன, சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் லாயர்கிட்ட வந்து இன்னொன்று கேட்டேன்னா அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருல, சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி கேளு, நான் அதில் கையெழுத்து போட்டு தரேன், உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும், சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வீரா வந்து ரொம்பவே சோகத்தோட மாறனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் தான் லாயருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணின்னு சொல்கிறோம்ல, அதை ரெடி பண்ணி கொண்டுட்டு வா, நீ ஆசைப்பட்டபடியே நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன், அதுக்கப்புறமா நீ இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் உன் ஆசைப்பட்டபடி அப்படிங்கும்போது வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீரா வந்து தன்னுடைய மனசில் வந்து நீ தான் இருக்கிற, நான் உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுது அப்படின்னு உண்மையை சொல்ல வருவாங்களா. அடுத்தது பார்த்தோம்னா பாண்டி இறந்ததுக்கும் மாறனுக்கும் வந்து எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்றதுக்காக வந்து வள்ளி வரும்போது ராகம் வந்து தடுத்துருந்தாங்க. ஏன்னா கண்மணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அதனால அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.